ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்தியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட்டான தயிர் சாத ரெசிபி. வாங்க பார்க்கலாம். ஒரு கப் ஆற வச்ச சாதம் கொஞ்சம் குழச்சிக்கலாம். முக்கால் கப் கெட்டி தயிர், அதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டம்ளர் காய்ச்சி ஆற வச்சின பால், இது எல்லாத்தையும் நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இதை இப்போ சாதத்தோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுந்து, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொரியணும். பொரிஞ்சதும் சாதத்தோடு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா சுவையான டேஸ்டியான கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சம் உதிர்த்து வச்ச மாதுளம்பழம், திராட்சை இருந்தாலும் திராட்சை பழம் சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். கல்யாண வீட்டில் செய்கிற தயிர் சாதம் நம்ம வீட்லேயுமே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அந்த பொரிச்ச கருவேப்பிலை கூட நல்ல டேஸ்டியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.